டிபெட்டில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய நூடுல்ஸ் சூப் பேர் துக்பா. இது நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் கூட சர்வ் பண்ணுவாங்க. இந்த சைனீஸ் நூடுல்ஸ் சூப்பை எப்படி முடவாட்டுக்கால் சூப் பவுடர் போட்டு செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பேனில் கொஞ்சமாக எண்ணெய், ஆனியன், கேப்சிகம், கேரட், கேபேஜ், சால்ட், பெப்பர் பவுடர் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு 100 கிராம்ஸ் போன்லெஸ் சிக்கன், சில்லி ஃப்ளேக்ஸ், ஷேஸ்வான் சாஸ், கொஞ்சமாக சோயா சாஸ் போட்டு சிம்லே நல்லா வதக்கி விட்டுருங்க. தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம். இன்னைக்கு நூடுல்ஸை வேக வைக்கிறதுக்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு தேவையான சால்ட் போட்டு ஹை ஃபுட்ஸோட மில்லட் நூடுல்ஸ் தான் போட்டிருக்கேன். இதே மாதிரி நம்மக்கிட்ட கேரட், சம்பா, வீட் 100+ வெரைட்டிஸ் ஆஃப் நூடுல்ஸ் இருக்கு. நம்ம வேக வச்சிருக்க நூடுல்ஸை தண்ணியோட சேர்த்து நம்ம கொதிக்க வச்சிருக்க காய்கறி சிக்கனோட போட்டுருங்க. அதுக்கப்புறம் முடவாட்டுக்கால் சூப் பவுடர் 2 டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஹை ஃப்ளேமில் 5 to 10 மினிட்ஸ் கொதிக்க விட்டு ஃபைனலாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்டி அண்ட் சூப்பரான முடவாட்டுக்கால் துக்பா சூப், அதுவும் சைனீஸ் ஸ்டைலில் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி வகையில் நீங்கள் முடவாட்டுக்கால் சூப் பவுடர் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையும் இருக்கும். முடவாட்டுக்கால் சூப் வேணால் வாட்ஸ்அப் ஒரு வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுங்கள்.